வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் செல்வது சிக்கல், ஸ்டெஃபன் ஃபிளமிங் கூறிய அதிர்ச்சி உண்மை, 4 பவுலர்கள் திடீர் விலகல். அதாவது சிஎஸ்கே அணியில் 4 முக்கிய பந்து வீச்சாளர்கள் விளையாட முடியாத சூழ்நிலையில் இருப்பதாக அந்த அணியின் பயிற்சியாளர் ஸ்டெஃபன் ஃபிளமிங் அவர்கள் கூறியிருக்காரு. மதிஷா பத்திரானா, தூசர் தேஷ்பாண்டே, முஸ்தபிர் ரஹ்மான் மற்றும் தீபக் சஹார் என சிஎஸ்கே அணியின் ஆணிவேராக இருக்கும் வேகப்பந்து வீச்சாளர்கள் நால்வரும் வெவ்வேறு காரணங்களினால் ஆட முடியாத நிலையில் இருப்பதாக ஃபிளமிங் அவர்கள் கூறியிருப்பது சிஎஸ்கே ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 2024 ஆண்டுக்கான IPL தொடரில் சிஎஸ்கே அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளராக இருப்பது பத்திரானா, தூசர் தேஷ்பாண்டே, தீபக் சஹார் மற்றும் முஸ்தபிர் ரஹ்மான். இவர்களில் முஸ்தபிர் ரஹ்மானை தவிர்த்து மற்ற மூவரும் கடந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக விளையாடவில்லை. பத்திரானா காயம் காரணமாக அந்த போட்டியில் பங்கேற்கவில்லை. தூசர் தேஷ்பாண்டே காய்ச்சல் காரணமாக விளையாடவில்லை. அடுத்து தீபக் சஹார் அணியில் இடம்பெற்று இருந்த போதும் முதல் 4 பந்தை வீசிய பின் அவருக்கு காலில் வலி ஏற்பட்டதால் ஆடுகளத்தை விட்டு வெளியேறினார். அதன் பின் அவர் அந்த போட்டியில் பந்து வீசவில்லை. இந்த நிலையில் தான் மீண்டும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி விளையாட உள்ளது. அப்போது எப்படியும் பத்திரானா மற்றும் தூசர் தேஷ்பாண்டே அணிக்கு திரும்பி விடுவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் அது சந்தேகம்தான் என்று ஸ்டெஃபன் ஃபிளமிங் அவர்கள் குண்டை தூக்கி வீசியிருக்காரு. சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றுள்ள இலங்கையைச் சேர்ந்த பத்திரானா மற்றும் தீக்ஷனா இருவரும் பாஸ்போர்ட் வாங்குவதற்காக இலங்கைக்கு விரைந்து இருக்காங்க. அவர்கள் T20 உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்று உள்ளதால் பாஸ்போர்ட் மற்றும் விசா நடைமுறைக்காக இலங்கைக்கு சென்று இருக்காங்க. அவர்கள் சிஎஸ்கே அணியின் அடுத்த போட்டிக்கு முன்பாக அணிக்கு திரும்புவார்களா என்பதும் தெரியவில்லை. மேலும் தூசர் தேஷ்பாண்டே காய்ச்சலில் இருந்து குணமடைந்து விடுவாரா என்பது உறுதியாக சொல்ல முடியவில்லை என்று ஸ்டெஃபன் ஃபிளமிங் அவர்கள் கூறியிருக்காரு. தீபக் சஹாருடைய காயத்தை பொறுத்தவரை அது குறித்து இன்னும் மருத்துவர்கள் அறிக்கை அளிக்கவில்லை என்றும் கூறியிருக்காரு. இவர்களை தவிர்த்து முஸ்தபிர் ரஹ்மான் அவர்கள் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கான எதிரான போட்டியுடன் இந்த ஆண்டு IPL தொடரிலிருந்து விலகியிருக்காரு. அவரை வங்கதேச கிரிக்கெட் அமைப்பும் மீண்டும் அழைத்திருக்கு. இவ்வாறாக முக்கிய பந்து வீச்சாளர்கள் இல்லாத நிலையில் சிஎஸ்கே அணி அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியும் எழுந்துகிருக்கு. தற்போது சிஎஸ்கே அணியில் வேகப்பந்து வீச்சாளர்களில் ரிச்சர்ட் கிளீசன் மட்டுமே நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருக்காரு. கடந்த போட்டியில் IPL தொடரில் அறிமுகமான அவர் சிறப்பாக பந்து வீசியும் வாராரு. அவரை தவிர்த்து சிஎஸ்கே அணியில் வேகப்பந்து வீச்சாளர்கள் யார் என்று பார்த்தால் முகேஷ் சௌத்ரி மட்டும்தான் இருக்காரு. அவர் இந்த சீசனில் ஒரே ஒரு போட்டியில் மட்டும் விளையாடி இருக்காரு. அதிலும் அதிக ரன்களை விட்டு கொடுத்து உள்ளதால் அவருக்கு அதன் பின் வாய்ப்பும் கொடுக்கல. இவர்களை தவிர்த்து பார்த்தால் ஆல்ரவுண்டரான சிவம் தூபை மட்டும்தான் அணியில் வேகப்பந்து வீச்சாளராக இடம்பெற முடியும். இப்படி ஒரு சிக்கலான நிலையில் தான் சிஎஸ்கே அணி தற்போது இருக்கு. பத்திரானா மற்றும் தூசர் தேஷ்பாண்டே இல்லாமல் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவது மிக மிக கடினம். அவர்களில் ஒருவராவது அடுத்து நடைபெறவுள்ள போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் சிஎஸ்கே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.